ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते जयदां सुरदो पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृंदारण्य कल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनोस्तौ श्रीमद् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि श्रीमान रासरसारंभी वंशी वटतटस्थित कर्षन वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तिनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजमुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नटोऽस्मि। இன்னைக்கு நம்ம வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறது பத்தியும் அதுல பிரார்த்தனை செய்யும்போது என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல எல்லாருமே இந்துக்கள் தானே. சின்ன வயசுல இருந்தே நமக்கு பல பழக்கங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க பெரியவங்கெல்லாம். எப்படிப்பட்ட பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது நடக்கணும், நான் திருப்பதி வந்து மொட்டை போடுறேன், பிள்ளையாரப்பா எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்போ வந்து நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா. வேண்டுதல், முனீஸ்வரனுக்கு பொங்கல் வைக்கிறேன், குலதெய்வத்துக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில இது மாதிரி நிறைய இருக்கு இல்ல. அது நம்ம இங்க கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அது தொடருது. எப்படி தொடருதுன்னா, இங்க வந்து எனக்கு நிறைய, நான் மாயப்பூர்ல இருக்கிறதுனால நிறைய பிரார்த்தனைகள் வரும். இவங்க நல்லா ஆகணும், இப்படி அது எழுதி வேற அங்கே அப்படியே ஒரு சிஸ்டம் இருக்கு. 101 101 ரூபா இல்லை 201 ரூபா, 301 ரூபா, 501 ரூபா, 1001 ரூபா, அதுக்கேற்ற மாதிரி தட்டுகள் அது கொடுத்துருவாங்க. அங்கே வந்து நரசிம்மர்கிட்ட வந்து பிரார்த்தனை வைக்கிறது. இப்படி இந்த பழக்கத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறோம். நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் நமக்கு வந்து தரப்பட்டுட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க வந்தும் அது வந்து எப்படியோ தொடர்கிறது. நம்ம திரும்ப திரும்ப நமக்கு இது சொல்லி கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் அப்படிதான் இருக்கிறேன். எனக்கு ஒரு காரியம் வேணும்னா போய் பகவானை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குது, எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது. பிரச்சனைன்னா போய் 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 கிருஷ்ணர், ஐயோ இதை மாத்தி கொடு, அதை மாத்தி கொடு அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில
நம்முடைய சம்பிரதாயத்துல பெரிய பெரிய ஆழ்வார்கள், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அற்புதமான பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நம்ம முழுக்க முழுக்க பார்க்குறோம். பாகவதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா கூட அவங்க வந்து பகவானை வந்து எனக்கு தண்ணி குடுன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம ராந்தி தேவர்னு ஒரு மன்னர் வருவார். அவருக்கு வந்து கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அதை குடிக்கும் போது யாரோ வந்து தண்ணி வேணும்னு கேட்கும்போது அவர் கொடுத்துருவார். அப்போ கூட அவர் வந்து பகவான் கிட்ட எனக்கு தண்ணி கூட இல்லாமல் போயிடுச்சே, எனக்கு தண்ணி கொடு, இல்லை எனக்கு சாப்பாடு கொடு. அந்த கிறிஸ்துவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க பாருங்களேன், ரொம்ப ஒரு பேசிக் பிரார்த்தனை. அது வந்து ஒரு விதத்துல சரி கேட்குறாங்க, பகவானே எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும் அப்படிலாம் இருக்கு பிரார்த்தனை. பக்தியில் ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப பக்தி பாதையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகள் அவசியம் இல்லைன்றது உண்மை. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்துக்கிறாளோ, அந்த குழந்தை எவ்வளோ கெட்ட குழந்தையா இருந்தாலும் வெறுக்க முடியாது தாயால. அதாவது இப்படி இருக்கிறியே மாறு அப்படின்னு கட்டாயப்படுத்துவா. ஆனா அந்த குழந்தைய வெறுத்தல்ன்றது தாய்க்கு கிடையாது. ஸோ பகவான் எந்த ஒரு ஜீவனையும் வெறுக்கிறதே கிடையாது. தாயை விட ஒரு படி மேல, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்ற ஒரு வாசகம் வருது. பெரியாழ்வார் சொல்றார், பெற்ற தாயினும் ஆயின செய். இந்த உலகத்துல வந்து உண்மையான அன்பு அப்படின்னும் போது தாயினுடைய அன்பை தான் சொல்றாங்க, உண்மையான அன்பா. நான் அந்த தாயினுடைய அன்புக்கும் மேற்பட்டது எதுன்னா பகவான் ஜீவன் மேல வைக்கிற அன்பு. எல்லாருக்கும் எல்லாரையுமே சமமா அவர் நேசிக்கிறார். இது வந்து சாஸ்திர உண்மை. சமமா எல்லா ஜீவராசியும் நேசிக்கும் போது அவர் இந்த ஜீவராசியினுடைய தேவைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதுன்றது சாத்தியம் கிடையாது. தாயை விட உயர்ந்தவர், தாயை விட நம்மை நேசிப்பவர். ஏன்னா தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எப்ப பசியோ அப்ப சாப்பாடு போடும், குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தாய்க்கு தெரியும். அப்ப கடவுளுக்கு நம்ம சொல்ல, முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு எனக்கு இன்ன வேணும் அப்படின்னு கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்ற பட்சத்துல ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து நான் பொதுவா சொல்லுவேன் கேளுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்காக அடிக்கடி போவோம் கிருஷ்ணர்கிட்ட. ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்தை நீக்குவாயாக நீக்குவாகையான்னு அடிக்கடி பகவான் கிட்ட போய் துன்பத்தை நீக்குதோ இல்லையோ பக்தி வளரும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள் வந்து கட்டாயமானவை. சரி, நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது பகவான் வந்து துன்பங்களை குறைத்து தான் தருகிறார். அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த துன்பங்களும் அளவு எந்த அளவோ அதை விட அதிகமாகவோ அதே அளவு கொடுக்கறது இல்லை கிருஷ்ணர். எப்போ நம்ம பக்தி எடுத்துட்டோமோ அந்த துன்பங்களை குறைத்து தான் தராராம். குறைத்து தரார் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியும் அவர் தந்துருவார். இல்லைன்னா நம்மளை பக்தி பண்ண வைக்க வேண்டியது நம்ம அவர்கிட்ட போனோம்னு முடிவு பண்ணும்போது அதை அவரும் விரும்புறார். அப்படி அவருக்கு சாதகமா ஒரு பக்தன் இருக்கும்போது அந்த பக்தனுக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். அது இப்போ அந்த பக்தனால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஏடா கூடமா சிலவற்றை கேட்கிறோம். கேட்டுட்டு அதோட சம்பந்தப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கும் போது தான் தெரியும் இதை ஏன் கேட்டோம்னு. இதை கேட்காமே இருந்திருக்கலாமே நானு அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டு. இதை கேட்காம நான் இருந்திருக்கலாம், இது ஏன் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லி தருது, பாடங்களை சொல்லி தருது. அதனால தெளிவா நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் கேளுங்க. ஆனா என்ன கேளுங்கன்னா எப்போதும் பக்தியை கேளுங்க, எப்போதும் பக்த சங்கத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி தராங்க. ஏன்னா நமக்கு வந்து பக்தின்னும் போதே நம்ம எதாவது கேட்கணும். மனசும் அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கு. பல பல ஜென்மங்களாகவோ இல்லை இந்த ஜென்மத்திலேயே நம்ம வந்து பழகிட்டோம், அப்படிதான் பழகிருக்கிறோம். அதனால எதாவது கேட்கவே தோணுது. மனசும் அப்படிதான் செயலும் படுது. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எப்பவுமே இதையே சொல்லி கொண்டு திரிகிறது. கொஞ்சம் மனசை ஆராய்ஞ்சு பாருங்க. மனதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வேணும், அது வேணும், அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்.
அதுதான் யோசிச்சுட்டே இருக்கும். என்னென்ன வேண்டும், எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை, அப்படியே தான் யோசிக்குது மனசு. அதை விடுத்து என்னுடைய கடமை, இந்த ஜீவனுடைய கடமை என்ன? ஜீவேரே ஸ்வரூப் ஹய நித்தியர கிருஷ்ணதாஸ். இது ஜீவனுடைய கடமை. இந்த கடமையை நான் செவ்வன செஞ்சேன்னா நான் நன்றாக பாதுகாக்கப்படுவேன். அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. என்னுடைய கடமை என்ன? பக்தி தொண்டு செய்வது. அதை நான் நல்லா செய்வேன். வேற எதுவுமே நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு எந்த நேரத்துல எப்போ பகவான் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா எப்போ ஒரு பக்தன் சரணாகதி எடுக்கிறாரோ, சரணாகதி எடுத்த பக்தர்கள் முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பகவான் பார்த்துக்கிறார். குடும்பத்தை கூட பார்த்துக்கிறார். இதை நம்ம பல வரலாறுகள்ல பார்க்குறோம். அதனால இந்த மாதிரி எனக்கு தினமும் சாப்பாடு கொடுங்க கிருஷ்ணா, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு நேர்த்தி கடன்லாம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க கிருஷ்ணா, அது நம்ம நேச்சுரலா இயற்கையாவே நம்ம ரத்தத்துல ஊறி போயிருக்கு. ஏன்னா ஒன்று பிரச்சனை வந்தவொடனே கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றோம். அதற்காக நான் இப்ப சரி, அவசரம் ஆபத்து வரும்போது கண்டிப்பா பகவானை வேண்டது ஓகே, வேண்டிதான் ஆகணும். வேண்டாமல் நம்மளால இருக்க முடியாது, வேண்டலாம். ஆனால் நமக்கு பிரார்த்தனைனா என்ன, என்ன வேண்டும் அப்படின்றத நம்ம நம்முடைய வாழ்க்கையில உள் வாங்க வேண்டும். தெளிவா இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா சரி, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நிறைய ஆரம்பத்துல நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை யாருக்குன்னா கொடுத்த உடனே அவங்க கேட்குற கேள்வி என்ன கேள்வி, இது சொல்றதுனால என்ன ஆகும்? அவங்களுக்கு இந்த பாகவதம் படிக்கல, பகவத் பக்தர்களை பத்தி அறியல, பக்தினா என்னன்னு தெரியல. அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றது நீங்க கேட்குற எதையும் கொடுக்கும். நீங்க எது கேட்டீங்கனாலும் தரும். நாமத்துக்கு அந்த சக்தி உண்டு. கிருஷ்ண பிரேமை தான் உலகத்துல மிக 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 விலை உயர்ந்த, அதுக்கு விலை சொல்ல முடியாத ஒரு பொக்கிஷம் எதுன்னா கிருஷ்ண பிரேமை தான். அதை கிருஷ்ணர் தரேன்னு சொல்றாரு. ஆனால் மற்ற விஷயங்கள் எடுத்துக்கங்களேன். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, இந்திரன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க யாரோ. அதை அடைவதற்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் கிருஷ்ணர். இந்திரன் ஆவறதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. 100 அஸ்வமேத யஜ்யம் தடை இல்லாம செய்யணும், செஞ்சு பல புண்ணிய காரியங்களை செய்யணும். இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. அதை விட பகவானை அடையிறது ரொம்ப சுலபம். ஆனா பகவானை அடையிறதுன்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம இந்த உலகத்துல அடையக்கூடிய விஷயங்களிலே மிக உயர்ந்த விஷயம். அதை பகவான் சுலபமா வச்சிருக்காரு, எளிமையா வச்சிருக்கிறாரு. இது ஒரு ரகசியம், இது பக்தியின் ரகசியம். ஒரு பக்கம் இந்த உலகாய விஷயத்துல ஏதாவது இந்த பட்டம் வாங்கணும், பணம் வாங்கணும், பொருள் வாங்கணும், எதுவும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அடையிறது கஷ்டம். ஆனா பகவானை அடையிறது சுலபம்ன்ற உண்மையும் பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா நம்முடைய மனசு எவ்வளவு ஒரு குழப்பமான காம்ப்ளிகேட்டட், என்ன சொல்றது, ரொம்பவே கையாள்வதற்கு கடினமான ஒன்று நம்முடைய மனசு. அதனால படிப்படியா வச்சிருக்காங்க சிஸ்டம். ஓகே, உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, அதுக்கு பாடுபடு. உனக்கு சாப்பாடு துணிமணி வேணுமா, அதுக்கு பாடுபடு. அதுக்கு சாமியை கும்பிடு, இதை கும்பிடு, அதை கும்பிடு அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க. அதுதான் வேதங்கள். ஆனா நான் போய் இந்திரலோகம் ஆள்றதுக்கு, இதுக்கு அது பண்றது இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பகவானை அடைவது மிக சுலபம். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்க? பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத அகம் பக்தி உபகத்திரம் அஷ்னாமி பிரயதாத்மன. நீங்க ஒரு இலை கொடுங்க, ஒரு பூ கொடுங்க, ஒரு பழம் கொடுங்க, கிருஷ்ணர் ரொம்ப மகிழ்ந்துடுறாராம் பாருங்க. கிருஷ்ணரை மகிழ்விப்பது ரொம்ப சுலபம், அவரை அடையிறது ரொம்ப சுலபம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம பல பல விஷயங்கள்ல நம்முடைய மனசை திருப்பி வச்சு நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மிக மிக கடினமாக்கி வச்சிருக்கோம், சிக்கலாக்கி வச்சிருக்கோம். சிக்கலா இருக்குது.
வாழ்க்கை. இதெல்லாம் தேவையே இல்லை, எளிமையான மனது. அதுதான் ஆழ்வார்கள் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கும் பாடுபட வேண்டிய தேவையில்லை. இப்போ விஞ்ஞானிகள்லாம் ஒரு சிலது கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று கண்டுபிடிப்பாங்க, நாம் என்ன பண்ணோம், அடுத்தது கண்டுபிடிக்கணும், அப்படி ஓடின்னு இருக்கு. ஆனால் பக்தியில் அதுவே இல்லை. பக்தியில் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு எல்லாமே ரெடிமேடு கொடுத்துட்டாங்க. பிரபுபாதர் எஸ்பெஷலி நமக்கு வந்து எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் உரை எழுதி, அதுக்கு பொருளுரை வேற, மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதி, அது இல்லாமல் இப்போ இருக்கிற பக்தர்கள்லாம் அதே விளக்கமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்களை எளிதாக்கி, நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, சுலபமாக்கி பகவானை எப்படி அடையலாம், சுலபமாக எப்படி அடையலான்ற விஷயத்தை நமக்கு குரு பரம்பரையில் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்முடைய மனம் வந்து ரொம்பவே அப்படியே ஊசலாடின்னு இருக்கு. இது வேணும், அது வேணும், அதை வேணும், இதை வேணும். ரொம்ப பிரச்சனைகள்ல நம்ம சிக்கி தவித்து கொண்டு தெளிவற்ற நிலையில இருக்கிறோம். அப்ப என்னதான் மாதாஜி பண்றது? பிரச்சனைகள் இருக்குத்தானே செய்து, பலவிதமான பிரச்சனைகள் நம்மை தாக்கத்தானே செய்து. அது தாக்குவதனால நம்மால வந்து பக்தியில முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லையே. இந்த உண்மையை நீங்களும் தான் அனுபவிச்சுக்கின்னு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தானே. அப்ப அடிக்கடி நினைவு கூறுவதற்காக இதெல்லாம் வந்து நம்முடைய கர்ம வினைப்படி, நமக்கு என்ன கர்ம வினையில இருக்கோ அதன்படி நடந்தே தீரும். நல்லது இப்ப வரணும்னா அதுக்கு யாரும் எதையும் தடை பண்ண முடியாது. உதாரணமா ஒரு விபத்து நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு விபத்துன்னா அது தவறாமல் அந்த விபத்து நடந்தே ஆகும். அதே போல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்லது, இந்த நேரம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா அதுவும் நடந்தே ஆகும். அப்ப இதெல்லாம் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள். அதை நாம கேட்கவே வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் முழுசா அவனை சரணடைவோம். ஏன்னா குழப்பமா இருக்குதுல்ல. அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சரணடைதல். நீ என்னுடைய தாய், நீ என்னுடைய தந்தை. இந்த உலக வாழ்க்கையில என்னால ஜெயிக்க முடியல, என்னால உன்னுடைய பக்தியில பூரணமா கவனமும் செலுத்த முடியல. நான் உன்னை சரணடைகிறேன், என்ன சரணடைய வேண்டும். அனைத்து பக்தர்களும் அதை பண்ணாங்க. இப்போ பிரகலாதனுக்கு ஏற்பட்ட துன்பம் மாதிரி நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம ஒரு ஜபம் பண்ணா நம்மளை தூக்கி மலை மேல இருந்து தூக்கி போட்டாங்கன்னா யாருன்னா நாங்க ஜபம் பண்ணலங்க விட்டுருங்க அப்படின்னுடுவோம் இல்லையா? நம்முடைய தந்தையோ நம்முடைய கணவனோ யாரோ நம்முடைய நெருங்கிய உறவினர் நமக்கு விஷம் கொடுக்குறாங்க, நீ ஜபம் பண்ணாத, விட்டுறோம் அப்படின்போது நாம் விட்டுடுறோம். சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை வந்தது. அவங்க சரண் அடைஞ்சிட்டாங்க, நான் பக்தி விட்டுறேன் அப்படின்னு. அப்போ நாம் விட்டுருவோம். பிரகலாத் அதை செய்யல, அங்கிருந்து நின்று ஜெயிச்சு காமிச்சாரு. தினம் சோதனை தான், தினம் சவுக்கடி, தினம் விஷம் தான் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்கல, விஷம். யானைகளை விட்டு மெதிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பயமே இல்லை, ரொம்ப தைரியமா இருந்தார். எதை பத்தியும் கவலைப்படல, நீ என்னை காப்பாத்தி தானே ஆகணும். கிருஷ்ணருடைய இன்னொரு கடமை எந்த ஜீவராசியும் காப்பாத்தி தான் ஆகணும். எவ்வளவு நாள் வாழணுமோ அவ்வளவு நாள் வாழ்க்கையில அவர் அந்த ஜீவனை காப்பாற்றுவார். அவர் அது நாஸ்திகனா இருந்தா கூட. ஆஸ்திகனா இருந்தா தான் காப்பாற்றுவார், நாஸ்திகனா இருந்தா காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு இல்லை. வாழ்நாள் இவ்வளோன்னு போட்டுன்னு வந்தாங்கன்னா அவ்வளோ நாள் அந்த நாஸ்திகனையும் அவர் காப்பாத்துறாரு. அப்படி இருக்கச்ச இப்ப பகவான் நம்முடைய இதயத்துல இருக்கிறார். பகவான் நம்ம நாமத்தை தினமும் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு என்ன வேண்டும் என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல சுத்துது. அப்ப இடைவிடாமல் நீ வேண்டும். ஆழ்வார் சொல்றாரு, தொண்டரடி பொடி ஆழ்வார், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுத அமரரேரை ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளான்னு. எனக்கு எந்த சுவை வேணும்? ரங்கநாதனாகிய உன்னை சேவிக்கிற, உனக்கு சேவை செய்கிற அந்த சுவையை தவிர வேற எந்த சுவையும் எனக்கு வேண்டாம். யான் போய் இந்திரலோகம் தெளிவா சொல்றார். நிறைய பக்தர்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த மைக்க கையில கொடுத்துடணும்,
மிகப்பெரிய சேவையை கொடுக்கணும். அப்பதான் அது சேவைன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. பக்தி சேவை அப்படி கிடையாது. பெருக்கிற வேலை கிடைச்சா கூட நல்லதுதான். காய் கட் பண்ற சில பக்தர்கள்லாம் சாமான் தொலைக்க சொல்லிட்டாங்கன்னா மூஞ்சி சின்னதாயிடுது. அது சேவை இல்லை. இது அதை விட ஒஸ்தியான சேவை இது அப்படின்னு சேவையிலே பாரபேதம் பாரபட்சம் பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. எந்த சேவையை செஞ்சாலும் நம்முடைய நம்முடைய கெப்பாசிட்டி, நமக்கு எவ்வளோ தகுதியோ அந்த தகுதிக்கேற்ற மாதிரி எந்த சேவையும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது பக்தி பாதை. இது பௌதிகமான விஷயம் இல்லை. பௌதிகமான ஒரு அலுவலகத்தில் போனீங்கன்னா பியூனுக்கு ஒரு மரியாதை, மேனேஜருக்கு ஒரு மரியாதை, அது உண்டு இல்லை. மேனேஜர்னா அவருக்கு அதிக மரியாதை, பியூன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது கிருஷ்ணர். ஒருவேளை நீ பியூனா இருந்தீங்கன்னா ஜாஸ்தி அன்பு வைப்பார் நீ மேனேஜர்ன்றதை விட. உண்மை. நீ இந்திரனா இல்ல நீ கோல வச்ச ஸ்ரீதரா அப்படின்னா இந்திரனுக்கு மரியாதையா கோல வச்ச ஸ்ரீதருக்கு மரியாதையா அப்படின்னு கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, கோல வச்ச ஸ்ரீதர்னா யாருன்னு தெரியும். அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலையில வர்றவர். அவருடைய வீடு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டையா இருக்குமா. வானத்துல இருக்கிற மொத்த நட்சத்திரம் அந்த வீட்டுல தெரியுமா. அந்த அளவுக்கு ஓட்டையான ஒரு குடிசையில இருந்தாராம். ஆனா மன திருப்தியா இருந்தாரு. பகவான் அவருடைய சைத்தன்ய மகாபிரபு அவர் வாழைப்பழம் அந்த இலை இதெல்லாம் திருடி ஓடிட்டு வரான். அப்ப அவர் சொல்றாரு, நீ விரும்பினா உனக்கு நான் மொத்தம் வைகுண்டத்தையே கையில கொடுப்பேன், நீ கேளு அப்படின்னு. கோல வச்ச ஸ்ரீதர் சொல்ற, இப்ப நான் இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு இதே போதும் அப்படின்னு. அப்ப இந்த பக்தர்கள்லாம் பக்தி தோண்டில் திருப்தியாக, சந்துஷ்டம்னா திருப்தி, மன மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழறாங்க பாருங்க. அந்த சுவைக்கு தான் நம்ம ஆசைப்படணும். எந்த சூழ்நிலையிலும் நான் கிருஷ்ண உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு வரண்டு பக்தன் யாரா இருந்தாலும், அவன் குப்பையில விழுந்திருந்தாலும் சேத்துல இருந்தாலும் பகவான் தேடிட்டு வர்றாரு. பாண்டுரங்கனே நினைச்சு கொண்டிருந்த துக்காராம் சாப்பிடவே மாட்டாரு. அவர் பாட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவங்க மனைவி இந்த ஆள் என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, ஏன் இப்படி பண்ணுது, இதை நான் எப்படி திருத்த போறேன், குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும். அப்ப அவர் சொல்றாரு, குழந்தைகள்லாம் பண்றேன், அதன் பாண்டுறங்கன்னு பாத்துக்கிறான், நீயா பாத்துக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் எங்கேயோ ஒரு மலையில போய் உட்காந்து ஜபம் பண்றாரு. மனைவி நல்ல மனைவி. அவள் இருந்ததுல கொஞ்சோண்டு ஒரு 2 ரொட்டி சுட்டு அதை கொண்டு போற நேரத்துல காலில் முள்ளு குத்திடுது. திட்டினே போறா கிருஷ்ணரை, இந்த கற்பனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலில் முள்ளு குத்தின உடனே கிருஷ்ணர் அங்க அவளுடைய காலில் இருந்து முள்ளை எடுத்து தண்ணி கொண்டு போவான். தண்ணி கீழே கொட்டிக்கும். அப்ப காலத்துல எல்லாம் பாட்டில்லாம் இல்லையே. அப்ப என்ன பண்ணுவார், அங்கேயே ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்துவார். காலை வச்சு அமுக்குவார், ஒரு ஒரு ஓடை வரும். அப்புறம் இருக்கிறதே 2-3 சப்பாத்தி தான் கொண்டாடுறா, அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அவ திட்டுறா, இதுல வேற பங்குக்கு இந்த கற்பன் வந்துட்டான் அப்படின்னு. அப்போ அவர் பகவான் சொல்றாரு, அது ஒரு கூடையில கொஞ்சம் சப்பாத்தி வச்சு அது மேல ஒரு துணி போட்டு மூடி கொண்டாடுறா, அது கொஞ்சம் திறந்து பாருமா அப்படின்னு சொல்லுவார். அது திறக்கும் போது பாத்தீங்கன்னா 10-15 சப்பாத்தி, எவ்வளோ அதிகமான சப்பாத்தி இருக்கும். பகவத் பக்தர்களை சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பகவான் காப்பாத்துக்குவார். பக்தன் ஒரு நாளும் சாப்பாடு இல்ல, துணிமணி இல்ல, கஷ்டப்படுறான், ஏழையா இருந்தா கூட அவனை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அவர் பண்ணிக்குவார். அப்ப அந்த பக்தனுக்கு பாண்ட துக்காராமுக்கு எல்லாமே பண்றாரு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க எனக்கு உன்னை தவிர எனக்கு வேற 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 வேலையே இல்லை, வேற வழியும் இல்லை, நீதான் அப்படின்னு முழுமையா ஒரு பக்தன் சரணடையும் போது அவனுடைய அனைத்து தேவைகளையும் பகவான் பார்த்துக்கிறார். அதனால அதை பற்றி தனித்து பிரார்த்தனை செய்யணும்னு அவசியம் இல்லை, உழைக்கணும்ன்ற அவசியம் இருக்கு. கண்டிப்பா உழைச்சுதான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். உழைக்கணும்ன்ற அவசியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் அதற்காக பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் நம் தாய். ஆனால் தாய் குழந்தைக்கு கண்டிப்பாக உணவு கொடுப்பாள், உடை கொடுப்பாள், தேவையான விஷயங்களை கொடுப்பார். அதனால நம்ம இதை கேட்கறது இல்லை.
பிரச்சனைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது பகவான் பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள்லாம் பிரச்சனைகளை கிருஷ்ணருடைய கருணையாக எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. பக்தர்கள் பிரச்சனைகளை பகவானுடைய கருணை, பகவான் என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறார், என்கிட்ட இருந்து எல்லா செல்வமும் போயிடுச்சா, அப்பனா என் மேல ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்துகிறார்னு நினைக்கிறாங்க. அப்ப பிரச்சனைகளை கிருஷ்ணருடைய கருணையாக பக்தர்கள் பார்க்கறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப பிரச்சனைகளை எதுக்கு பகவான் கொடுக்குறாருன்னு முதல்ல பார்க்கலாம். இல்லை, இந்த உலகத்துல மக்கள் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இன்பங்களை அனுபவிக்கும் போது அவங்க அதை பத்தி ஒரு பெருசா பேசுறது கிடையாது. ஆனா துன்பங்களை அனுபவிக்கும் போது பகவான் பேர்ல ஒரு கோபம் வரும், ஒரு வருத்தம் வரும். அதுக்கெல்லாம் ஆனா பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த பௌதிக உலகத்தையே துன்பமயமானதா தான் பகவான் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுன்றதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப பக்தர்களுக்கு துன்பம் ஒரு தடையா அமைஞ்சிருதே. ஒரு 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 மாத்தாஜி என்ன கேட்டாங்க, ஒரு பேசிக் ஒரு அடிப்படை விஷயங்கள் இருந்தா தானே பக்தி செய்ய முடியும், அடிப்படையே இல்லைன்னா எப்படி பண்ணுவீங்க? உண்மைதான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு சுமாரான வாழ்க்கை இருந்தால் தான் ஜெபம் பண்ணுறதுக்கே உத்வேகம் வரும். ஒரு சுமாரான ஆரோக்கியம், ஒரு சுமாரான வாழ்க்கை தரம் இருந்தால் தான் பக்தி செய்ய முடியும். அதுவே இல்லைன்னா எப்படி செய்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, அந்த நிலையிலும், ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, வரலாற்றில் தண்ணியே இல்லாமல் கூட பக்தி பண்ணியிருக்காங்க. பலவிதமான ஆபத்தான சூழ்நிலைகளிலும் பக்தி பண்ணியிருக்காங்க. இன்னும் 7 நாள்ல நான் சாக போறேன்னு நினைச்ச உடனே முடிவா இறுதியா ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு, அதுக்கு அவர் போராடி இருக்கலாம். பரீட்சித் மகாராஜ் போராட்டம் எல்லாம் பண்ணவே இல்லை. 7 நாள்ல சாக போறேன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதை தான் யோசிச்சார். பகவானை சென்று அடைய வேண்டும், அவர் 7 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால முழுக்க முழுக்க பகவானுடைய சிந்தனையில இறங்குற, மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். நாமளா அந்த பேங்க் பேலன்ஸை கட் பண்ணி எழுதி வச்சு போயிருப்போம். இந்த நகை இவங்களுக்கு கொடுங்க, அந்த நகை அவங்களுக்கு கொடுங்க, அதை அவங்களுக்கு கொடுங்க, அப்படிலாம் யோசனை பண்ணியிருப்போம் நம்மன்னா. பரீட்சைல எல்லாம் பார்த்துங்க நீங்க, நான் போறேன் அப்படின்னு முடிவாக எதை பற்றியும் கவலையும் படாம பயப்படவும் படாம அந்த தக்ஷன் கொட்டும் போது பரீட்சித் மகாராஜ் பயப்படவே இல்லையா. அவருடைய விடலை தக்ஷன் தோடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த உடலை விட்டு அவர் போயிட்டார். அந்த மாதிரி தூய பக்தர்கள்லாம் பகவத் பக்தியை தான் வேண்டாங்க. என்ன வேணும்? பக்தர்கள் சங்கம், தூய பக்தி, இது ரெண்டும் வேணும். பக்தி வினோத் டாக்கூர் சொல்றார், எனக்கு பிறவின்னு ஒன்று வந்தா, ஏன்னா அவர் சொல்றாரு, சொல்ல முடியாதுல்ல, நான் அடுத்த பிறவின்னு ஒன்று வந்ததுன்னா அந்த பிறவியில பக்தர்கள் வீட்டில் புழுவா பிறந்தனா கூட பரவாயில்ல, ஒரு நாயா பிறந்தனா கூட பரவாயில்ல. ஏன்னா பக்தர்கள் எப்படியும் தன் சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டிப்பா கிருஷ்ணர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதனால அவருடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, எனக்கு பிறவி கொடுத்தாலும் பக்தர்கள் வீட்டில் ஒரு நாயாவோ ஒரு புழுவாவோ ஒரு பூச்சாவோ பிறக்கிறப்போ, ஏன்னா பக்தர்கள் எப்படியும் காப்பாத்திடுவாங்க. அதாவது பக்தர்கள் பெரும்பாலும் வேண்டுவது பக்தர்கள் சங்கம், இடைவிடாமல் நாமத்தை ஜபிச்சு கொண்டிருக்கணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றார் குலசேகர ஆழ்வார். என்ன அவருடைய பிரார்த்தனைகள்ல அருமையான பிரார்த்தனை நம்ம எல்லாம் படிச்சோம். அதுல முக்கியமான சில பிரார்த்தனைகள்ல 2 முக்கியமான பிரார்த்தனை இருக்கு குலசேகர ஆழ்வார் பண்ணதுல. அதுல ஒண்ணுத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, மத் ஜன்மக பலம் இதம் மது கைத்தபாரே மத் பிரார்த்தனீய மத் அனுகிரக ஏஷையேவ தத் பிரித்திய பிரித்திய பரிசாகர பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ்திமா ஸ்மரலோகநாதா. உங்களுடைய தொண்டனுக்கு தொண்டனாக, தொண்டனுக்கு பிரித்தியனா அடிமை, பக்தன், பக்தனுக்கு 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 பக்தனா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். என் ஜென்மத்துல நான் ஏதாவது ஒண்ணு உங்களை கேட்கணும்னு நினைச்சேன்னா உங்களுடைய பக்தர்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இதே மாதிரி தான் பிருத்து மகாராஜரும் பிரார்த்திக்கிறாரு. நான் உங்க பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கறதுக்கு 10,000 காதுகள் வேண்டும்னு கேட்கிறார். வேற எதுவும் எனக்கு ஆசை கிடையாது. ரொம்ப அழகான பிரார்த்தனை அது.
ந காமயே நாத்த ததபி அகம் கொச்சித் ந யத்ர யுஷ்மாச்சரணாம்புஜாசவ மகந்தமாந்தர் ஹிருதயான் முக்கோச்சுதோ விதஸ்வ கருணாயுதமேஷமே வர. எனக்கு எத்தனை காது, கருணான்னா காது, எத்தனை காது? 10 லட்சம் காதுகள் கொடுங்கள். அந்த காதுகள் மூலம் உங்களுடைய பக்தர்கள் கிட்ட இருந்து உங்களை பற்றி கேட்கணும். அதான் கேட்கிறாரு பிருத்து மகாராஜர். சரி, பிரலாத் மகாராஜர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆசையா மடி மேல எடுத்து வச்சு உட்கார வச்சு கொஞ்சிறார் நரசிம்மர். என்னப்பா வேணும் உனக்குன்ட்டு. அவர் தனக்குன்னு எதுவும் கேட்கவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கருணையினால் நல்லாயி போச்சு. அதனால நான் கவலைப்படுறதெல்லாம் இந்த பாமர மக்கள், பக்தியே என்னன்னு தெரியாம பாமர மக்கள் இருக்கிறாங்களே அவங்கள பத்தி கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்காக கேட்கிறாரு. இன்னொன்னு தன்னுடைய தந்தையை மன்னிக்கும்படி சொல்றாரு. அதை விட முக்கியமா என்ன சொல்றாருன்னா, உண்மையா எனக்கு எதாவது வரம் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து எனக்கு அதுதான் வேண்டுவன வேண்டாமை வேண்டும். இந்த விஷயங்களுக்கான ஆசைகளை, காமத்தை அறவே எடுத்துருங்கன்னு சொல்றாரு. எதி தாசசிமே காமான் வராம்ஸ்தம் வரதர்ஷவ காமானம் ஹிருதயம் அசம்ரோகம் பௌதஸ்து விருணேவரம். ஆழ் மனசுல படிஞ்சிருக்கிற இந்த ஆசைகள்லாம் எடுத்துருங்க. இன்ன வேண்டும், அதுதான் வேண்டுவன வேண்டாமை வேண்டும். இது வேணும், அது வேணும், அது வேணும், வேண்டாம். இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆனா எனக்கு எது வேண்டும்? உன்னுடைய சரணம் வேண்டும், உன்னுடைய பக்தர்களுடைய சங்கம் வேண்டும், பக்தர்களுடைய சேவை வேண்டும். முக்கியமா பக்தர் சங்கம் என்பது சேவையின் மூலம்தான். ஏதாவது ஒரு முத்த பக்தர் நமக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு நாம சேவை செய்து விட்டு அவர்களுடைய சங்கத்தை எடுக்க வேண்டும். அவங்களுக்கு எந்த விதத்திலயாவது ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும். அதனால பக்தர்கள் எனக்கு பகவத் சேவை வேண்டும், பக்தர்களுடைய வைஷ்ணவர்களுடைய சேவை வேண்டும்னு கேட்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒரே ஒரு பிறவியில நாரத முனிவர் ஆயிடுறார். ஒரே பிறவிதான். அதுக்கு முன்னாடி கந்தர்வனா இருப்பார். கந்தர்வனா இருக்கும்போது சினிமா பாட்டு பாடுவார். அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். பௌதிகமான பாடல்கள் பாடுவார். கந்தர்வர்கள்னா பாடணும். அது அங்க தேவ சபையில சினிமா பாட்டு பாடினீங்கன்னா, இந்த மாதிரி காதல் பாட்டு பாடினா அது சாபம் கிடைக்குது அவருக்கு. அது யார் சாபம் கொடுத்தாருன்றதை மறந்துட்டேன் நான். அந்த சாபத்தின் விளைவாக வேலைக்காரி மகனாக அவர் பிறகுறார். இப்ப இங்க வந்த ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, நாரத முனிவருக்கு அவர் தன்னுடைய தாய் விதவை, வேலைக்காரி. 4 பேருக்கு சமையல் செஞ்சு போட்டு தான் அவங்க பிழைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த 4 மாதங்கள், சத்ரு மாசங்கள், அந்த டைம்ல சாதுக்கள் வராங்க. அவங்கள பேர் கூட சொல்லப்படல பாகவதம்ல. பக்தி வேதாந்திகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பக்தி வேதாந்திகள் 4 மாசம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு சமையல் செஞ்சு போடுறாங்க அம்மா. அதுல கூட மாடா ஹெல்ப் பண்றான், உதவி பண்றான். அப்போ அந்த அவர்கள் வச்ச மிச்சத்தை சாப்பிட்டதுனால உத்திஷ்டம், அவ்வளவுதான், ஞானம் வந்துடுது. பகவான் ஒரு பக்தனை முன்னேற்றணும்னா என்ன பண்ணுவார்? முக்கியமா எதெல்லாம் தூக்கணுமோ அதெல்லாம் தூக்கிடுவார். இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அவருக்கு, அம்மா மட்டும்தான். அவங்களே பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாரத முனிவர், இது என்ன பக்த சங்கத்தினுடைய சிறப்பை சொல்றதுக்காக, நாரத முனிவர் அந்த பிறவில ஒரு முறை கிருஷ்ணருடைய பேச்சு கேட்கிறார். அவர் பேசுறார், நீ நல்லா இந்த பிறவில நல்ல தவம் பண்ணி நல்ல பக்தி பண்ணி வந்துரு, நீ உனக்கு நான் இந்த பிறவிலேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றார். முழுமையை அவர் பக்தர் ஆயிடுறார். அதே பிறவி முடியுது. நெக்ஸ்ட் பிறவி அவருடைய நிலையான அவருடைய நித்திய நிலை நாரத முனிவர் அது ஆயிடுறார். அப்போ பக்தர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்துல. நாம் அடைய வேண்டிய இலக்கு இதுதான். அப்ப நம்ம கேட்க வேண்டியதும் அதான். வேற எதனா எடா கூடமா கேட்டோம்னா எத்தனை பிறவி இருப்போமோ தெரியாது. கொடுப்பாரு. தக்ஷ பிரஜாபதி மாதிரி ஆயிடுப்பா. என்ன பவர்ஃபுல் தெரியுமா தக்ஷன்? பார்த்தோம்ல பாகவதம்ல. அவர் வரும்போது அப்படியே தக 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 தகன்னு ஜொலிப்பாராம் தக்ஷன். அந்த அளவுக்கு பக்தியும் இருக்கு,
வைபவமும் இருக்கு. அப்போ வாழு, நீ தட்சணா வாழு, பிரஜாபதியா வாழு, மனுவா வாழு, இவங்கெல்லாம் பக்தர்கள் தான். ஆனா கலப்படமான பக்தர்கள். அங்க போய் சேரணும்னு இல்லை, இங்கே இருந்து அரசாட்சி ஆள்றாங்க. தேவர்கள்லாம் அப்படிதான். தனம் தேகி, எஜம் தேகி, நாராயண கவச்சமே அதான். ஐயோ இந்த உடலை காப்பாத்தி நாங்க சண்டை போட்டு அசுரர்களாம் வென்று எங்க ராஜ்யத்தை மீண்டும் கிடைக்க வேண்டும். அதான் நாராயண கவச்சம், இந்திரன் சொல்றது. இவங்க தேவர்களுடைய மனநிலை எப்படின்னா, இந்த உலகத்துல நாங்க சௌகரியமா வாழணும், அதுக்காகவே கும்பிடுவாங்க. எப்போதுமே எப்போதும் பகவான் கிட்ட வந்து அண்டாதிபதியே நமக அசுர சத்ருவே நமக அப்படின்வாங்க. அண்டாதிபதியே நமக அசுர சத்ருவே நமகன்னா என்ன, எதுக்கு அது மாதிரி பகவானை வணங்குறாங்க? இந்த வார்த்தை எதுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆச்சாரியர் விளக்கம் தர்றாரு. இப்போ ஒரு 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 வீட்டுக்கு போறோம், ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நண்பர் வீட்டுக்குள்ள வந்து அவர் நண்பர் கையில ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, இந்த ஆப்பிள் ரொம்ப நல்ல சிகப்பா இருக்கே, ஓ காஷ்மீர்ல இருந்து வர வச்சிங்களா, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல அப்படின்னு நீங்க அந்த ஆப்பிளை புகழ்ந்தீங்கன்னா, உடனே அந்த நண்பர் வந்து என்ன நினைப்பார், இருங்க இருங்கன்ட்டு கழுவி உடனே கட் பண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுப்பாரா இல்லையா? அது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் உண்மையான நண்பர்களாக இருந்தால், நான் முக்கியமாக அப்படிதான். ஏதாவது கொடுக்கக்கூடிய பொருட்களை யாராவது, இப்போ இந்த புடவை நல்லா இருக்குன்னா நான் இதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றேன், இல்லை இது வேணும்னா இதையே நான் வந்து துவச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் விருப்பப்படுறீங்க எடுத்துக்கங்கன்னு. இது உண்மையான அன்பினுடைய பிரதிபலிப்பு. அப்போ பகவான் கிட்ட போய் அண்டாதிபதியே நமக அசுர சத்ருவே நமன்னா என்ன அர்த்தம்? அண்டாதிபதினா இந்த யூனிவர்ஸ் உண்டு தான். சரி கொடுத்துட்றேன், வச்சுக்கோப்பா இந்திரா, அதானே ஆசைப்படுறேன், இந்த வச்சுக்கோ. அசுர சத்ருவே நமகன்னா அசுரர்களை வெல்ல வேண்டும், வெண்ணுடு, அதுக்கும் நான் சக்தி கொடுக்குறேன். அப்ப அதோட நிறுத்திக்கிறார் கிருஷ்ணர். ஆனால் எந்த ஒரு தூய பக்தரும், பிருத்து மகாராஜரோ 12 மகாஜன்கள் இருக்கிறாங்க, அவங்களோ துருவ மகாராஜர் அழறார், நான் போய் இந்த உலகாய விஷயத்தை கேட்டுட்டேனே, தப்பு பண்ணிட்டேன்னு அழறார். பிரஹ்லாத் மகாராஜரோ, அம்பரீஷ் மகாராஜரோ, அம்பரீஷ் மகாராஜர் ஆபத்துல கூட என்னை காப்பாத்துங்கன்னு கூட சொல்லலை, பகவானா தானா போய் காப்பாத்துறார். அவர் காப்பாத்துங்கன்னு கூட சொல்லலை. திரௌபதி கஜேந்திரன்லாம் காப்பாத்துங்க கிருஷ்ணான்னு கதர்னாங்க, கிருஷ்ணர் காப்பாத்தினார், காப்பாத்துறார். ஆனா அம்பரீஷ் மகாராஜர் இன்னும் அதை விட ஒரு படி மேல, அந்த துர்வாச முனிவரால் ஏவப்பட்ட ஏவல் வந்து அவரை சாகடிக்க வரும்போது கூட அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு பேசாம நிக்கிறார். அதை கூட காப்பாத்து, அபயம் அபயம் ஆத்மனி அப்படின்னு போய் கேட்கல, பகவானுடைய நாமத்தை சொல்றார், அங்கேயே நிக்கிறார். சுதர்சன சக்கரம் போய் அவர் அந்த அந்த பூதத்தை வெட்டி வீழ்த்தி துர்வாச முனிவரையே சாகடிக்கிறதுக்கு சுதர்சன சக்கரம் போறார். அப்ப இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் பார்க்குறோம் நாம. ஏன்னா நாம வந்து அதுல இருந்து அல்டிமேட்டா நம்ம எதை விரும்பணும்ன்றதையாவது தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏதோ கேட்குறோம், ஏதோ பண்றோம், என்னவோ பண்றோம், ஆனா உண்மையான இலக்கு எதுன்றதையாவது நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த இந்த பிரசங்கம். இன்னொரு உதாரணம், ராமானுஜாச்சாரியார் காலகட்டத்துல கூரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர். இப்ப கூட நீங்க சென்னை பக்கத்துல இருக்கிற பக்தர்கள்லாம் கூரம் கண்டிப்பா போயிட்டு வரணும், பக்த சங்கத்தோட. கூரம் வந்து ஒரு முழு கிராமமே அந்த கூரத்தாழ்வாருடைய சொத்து, ஜமீன்தார் அவர். எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜர் சேவையிலே, ஆச்சாரியன் சேவையிலே இருப்பார் அவர், அவரும் அவருடைய மனைவியும். அப்படி இருக்கப்ப அவருடைய கண்கள், ஒரு சோழ மன்னன் வந்து ராமானுஜரை தாக்குறான், அதனுடைய காரணமாக கூரத்தாழ்வானுடைய கண்களை வந்து குத்திடுறாங்க தண்டனையா. அப்ப கூரத்தாழ்வாருக்கு ராமானுஜரா வேற ஒருத்தர சொல்றாங்க, நீ போய் வரதராஜன் எது கேட்டாலும் கொடுப்பாரு, அதனால்தான் அவர் பேர் வரதராஜன், அவர்கிட்ட நீங்க போய் கண்களை கேட்க வேண்டும்னு சொல்றாங்க. இவர் கேட்க மாட்டார், நான் கேட்க மாட்டேன், என்னுடைய பாவத்தின் விளைவாகத்தான் கண் போயிருக்கு, ஆனால் நான் அது கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் ஆச்சாரியன் வற்புறுத்தினப்ப பகவானை கேட்கிறாரு, என்னுடைய ஆச்சாரியனையும் உன்னையும் பார்ப்பதற்கு மட்டும் கண்கள் வேண்டும்னு கேட்கிறாரு. அதுவும் கூரத்தாழ்வார்லாம் எந்த மாதிரி பர்சனாலிட்டி பாருங்களேன்.
அந்த மாதிரி பக்தர்கள் வந்து மிக மிக வறுமையான சூழ்நிலையிலும், மிக மிக துன்பமான சூழ்நிலைகளிலும், மிக மிக ஆபத்தான சூழ்நிலைகளிலும் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கல. அப்ப அவங்களுடைய ஆசை என்னன்னா, எப்பொழுதும் நதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே, எத்தனை பிறவி எடுத்தாலும் பவதாத் பக்திரா ஹைத்து கீத்துவை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தூய்மையான பக்தி தான் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கறது தூய்மையான பக்தி தான், வேற எதையும் கேட்கல. ஆனா வேற எதெல்லாம் தலையெழுத்துல இருந்தா வந்துடும். அதெல்லாம் கேட்டு நம்ம பிரார்த்தனையை வீணே அடிக்க வேண்டாம். என்ன வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலும் பக்தி செய்ய வேண்டும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்ற ஆசைகள்லாம் என் இதயத்துல இருந்து போயிடுச்சுன்னா நல்லது. அதுக்கு மேல நம்முடைய குந்தி மகாராணி கேக்குறாங்க, எனக்கு துன்பத்தையே கொடுங்கள் கிருஷ்ணா. துன்பத்தையே கொடுத்தீங்கன்னா விபத்த சந்தித்தா சஸ்வத் தத்திர தத்திர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யட்சியாத் அப்புனர்பவ தர்ஷனம். துன்பத்தையே கொடுத்தா நீ உன்னை நாடி வந்துகிட்டே இருப்போம். உன்னை நாடி வந்து உன்னை பார்த்தோம்னா நாங்க திரும்பியும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால துன்பத்தை கொடு, எங்களை விட்டு பிரியாத. துன்பத்தை கொடுக்குறியா கொடு, ஆனா இப்ப எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், உன்னை நல்லா வச்சுட்டேன், நான் போறேன்னு போறியே. அதான் பண்றார். அப்பதான் குந்தி மகாராணி இந்த பிரார்த்தனையை வைக்கிறாங்க, நான் எங்களை நல்லா ஆக்க வேண்டாம், எங்களுக்கு துன்பமே கொடு, நீ கூட இரு. அது மிக தைரியமான ஒரு பிரார்த்தனை, பக்தியினுடைய மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. பக்தர்கள்லாம் இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பிரபாதர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனையும் கொடுக்கல. இது கேட்டா அது கிடைக்கும், அது கேட்டா இது கிடைக்கும் அப்படின்னு சில குரூப் இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. இந்த மந்திரம் சொன்னா இது சரியாகும், அப்படியே சில ஆச்சாரியர்களும் பேசுறாங்க. இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம், பண கஷ்டம் போயிடும், உங்களுக்கு வந்து பொருள் கஷ்டம் போயிடும், உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனைனா அது போயிடும், அப்படியே வந்து சொல்லித்தராங்க சொல்லித்தராங்க. ஆனா நமக்கு பிரபுபாதர் எந்த புத்தகத்திலேயே, அது எத்தனையோ புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, எங்கேயாவது இது பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், இது பண்ணுங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், இது பண்ணுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கிறாரான்னு பாருங்க. நம்முடைய பரம்பரையில அதை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. இதை கேளுங்க, இதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அது மாதிரி ஒரு எங்கேயாவது நம்ம புத்தகங்கள்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல, இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இது வந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கிறது, நோய் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, அதுல யாரும் விதி விலக்க ஆக முடியாது. அதை கேட்காதீங்க. ஏன்னா ஒரு இந்த நாட்டினுடைய மன்னன் வச்சுக்கலாம், நான் வந்து பிரதம மந்திரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா பிரதம மந்திரி இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இருப்பார், அவருடைய பவர் கம்மி. மன்னன்ன்றது பவர் வேற. அதனால மன்னன்னே கற்பனை பண்ணிக்குவோம். ஒரு நாட்டு மன்னன், நம்முடைய நாட்டு மன்னன் எது ஒன்னா சாதிக்கக்கூடியவர். நம்ம கிட்ட வந்து நம்முடைய பேரை சொல்லி என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது புத்திசாலி என்ன கேட்பான்? ஒரு புடி மண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்போமா? ஒரு மன்னன் வந்து கேட்டார்னா என்ன கேட்போம்? உங்களுடைய மந்திரி ஆயிடுறேன் நானு அப்படின்னு கேட்போம். இல்ல கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா நிரந்தரமா அது ஒரு அரசாங்க உத்தியோகத்துல நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. இப்படி உயர்ந்த விஷயங்களை கேட்போமே ஒழிய எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு கொஞ்சோண்டு மண்ணு கொடுத்துரு அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்படி கேட்க மாட்டோம். இது பௌதீக உதாரணத்துல சொல்றேன். மிக உயர்ந்த விஷயம் எதுவோ அததான் மிக உயர்ந்த மனிதனிடம் நாம கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது உலகத்துல மிக மிக உயர்ந்த விஷயம் கிருஷ்ண பிரேமை தான். நாம் அதைத்தான் கேட்கணும். ஏன்னா அதை வந்து அவ்வளவு சுலபத்துல கொடுக்க மாட்டார். அது எளிமையாக பெறக்கூடியதாக இருந்தாலும் நாம தான் நம்மளை குழப்பி வச்சிருக்கிறோமே. இது எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம், அதுக்கு எந்த ஒரு பௌதீக தகுதியே இல்லை. நிறைய பக்தர்கள் வந்து கவலைப்பட்டுக்குவாங்க, நாங்க படிக்கலையே அப்படின்னு. நிறைய பக்தர்கள் கவலைப்படுவாங்க, எங்க குரல் நல்லா இல்லையே, பாட முடியலையே. அந்த மாதிரி நிறைய பக்தர்களுக்கு குறை இருக்கும், நம்ம பணக்காரரா இல்லையே, நிறைய பணம் கொடுக்கலாமே. இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. கிருஷ்ணரை திருப்திப்படுத்த உண்மையான மனது, தூய்மையான பக்தி தோண்டு தவிர வேற எதுவுமே தேவையில்லை.
அப்ப நாம் பகவானை தூய பக்தியை மட்டுமே கேட்போம், வேற எதுவும் கேட்க வேண்டாம். முயற்சி பண்ணுவோம். நம்மால கேட்காம இருக்க முடியல, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்குவோம், ஏட்டளவில் புரிந்து கொள்வோம் என்பதுதான் என்னுடைய வாதம். நம்மளால நடைமுறையில இப்போ எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோன்றது தெரியல இல்லையா? எனக்கு வந்து தினமும் ஒரு 10 ரிக்வெஸ்ட் வரும், இவங்களுக்காக வேண்டிக்குங்க, அவங்களுக்காக வேண்டிக்குங்க. வேண்டுதல் வந்து யாரையோ கேட்டப்போ அவங்க பதில் சொன்னாங்க, வேண்டுதல் பலன் அளிக்கும். அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு 10 பேர் போய் பகவானை வேண்டனா அங்க வந்து பகவான் அவங்கள நல்லாக்கலாம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வலி இல்லாமல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில வசதிகளை கண்டிப்பா பகவான் நல்குகிறார். நம்ம மற்றவங்களுக்காக கேட்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா நமக்கு எதை கேட்கணும்ன்ற அறிவு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இப்ப நிஜமாவே கிருஷ்ணர் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு நீதான் வேணும்ன்ற ஒரு அறிவு கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு தகுதி இல்லைனாலும் அதை தான் கேட்கணும். நமக்கு தகுதி இல்லைன்றது உண்மைதான், தகுதியும் அவனே கொடுக்கட்டும். தூய கிருஷ்ண பிரேமை என்ற உயர்ந்த விஷயத்தை நாம் கேட்போம். மற்றதெல்லாம் வேண்டுவன வேண்டாமை வேண்டும், மற்றதெல்லாம் இருக்கட்டும் எங்கேயாவது. இதை நான் சொல்றது ஏற்றளவுல புரிஞ்சுக்கலாம், நடைமுறையில கண்டிப்பா பக்தியில முன்னேற முன்னேற புரியும். சரியா? நான் இதோட நிற்கிறேன். பக்தர்கள் வந்து இது குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இதை பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதினேன், அந்த கட்டுரையை நான் இங்கே அனுப்புகிறேன், அப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம், விவரமாக படிச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அதில் இதை சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை படித்து இன்னும் ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். பகவான் கிட்ட என்ன கேட்கலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இதெல்லாம் புரியறது மாதாஜி. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, என்னப்பா கிருஷ்ணா இப்படி ஆயிடுத்தே, ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு ஒரு வார்த்தை முதல்ல வருது மாதாஜி. இல்லை, இந்த அப்புறமா இந்த மாதிரி லெக்சர்லாம் அடிக்கடி கேட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் சமாதானம் ஆகிடும் மனசு. என்னுடைய நன்மைக்காக தான் பகவான் எல்லாத்தையும் செய்கிறாருன்றதை புரிஞ்சுப்பீங்க. பகவானோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தின பக்தர் வந்து இந்த கேள்வியை பகவானை கேட்கவே தேவையில்லை. அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே நிகழ்வை யோசிச்சீங்கன்னா அது உங்களுடைய நன்மைக்காக இருந்திருக்கும். அது நமக்கு புரியாம இருக்கும். அப்புறமா புரிஞ்சிடும். என்னுடைய வாழ்க்கையில பல நிகழ்வுகள் அப்படி நடக்கும். நான் ஒன்னுத்த விரும்புவேன், அது கிடைக்கவே கிடைக்காது. தூக்கி அடிக்கும் என்ன விதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய அல்டிமேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம் கொடுக்கப்படும், அதை விட ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். அது மாதிரி நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ புரியாது, எப்போ அந்த விஷயம் நமக்கு தரப்படவில்லையோ அப்போ அது புரியவே புரியாது நமக்கு. ஆனால் அப்போ பொறுமையாக இருக்கணும். சரி, அதனால இப்போ வந்து துன்பங்களை பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய திருவடியை பற்றி கொண்ட சரி அழுகியா வரும், சரி அழுதுருங்க. உனக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்னு தெரியும், ஆனாலும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியல, நான் அழறேன் கிருஷ்ணா, நான் சாண்டிங் பண்ணின்னு அழுதுருங்க. ஆனால் அது பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியும் இது உங்களுடைய நன்மைக்காக செய்யப்பட்டதுன்னு. அதனால இப்ப நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அது நடக்கலைன்னா அப்ப நான் நினைச்சுப்பேன் கிருஷ்ணர் என்னை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றுகிறார்னு நினைக்கிறேன். நான் ஒரு திட்டம் போடுவேன், அதுதான் நான் மனித இயல்பு. இதை வச்சு இதை வச்சு இதை வச்சு இதை வச்சு அப்படியே ஒரு கணக்கே போடுவேன், ஆனா அது நடக்காது. குருவையே ஒரு குரு குரு மகாராஜ் இருக்கிறார், பெரிய பெரிய மகாராஜுங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேவை பண்ணி கொடுத்தா ஒரு அவங்க நம்மளை பாராட்டுவாங்களேன்னு ஒரு ஊக்கம் இருக்கும். அப்படி செஞ்சும் போது அது அது அற்ற ஃபெயிலியர் ஆகும், அது நடக்காது. அப்போ நான் நினச்சிப்பேன், ஒன்றும் என் கர்வத்தை குறைக்கிறதுக்காக நீ செய்யலாம், இல்லை எனக்கு ஏதோ ஒரு நன்மை இதில் இருக்கு, அதனால நன்றி கிருஷ்ணா, ஏதோ உனக்கு உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாதே, நல்ல சரி நீ எது செஞ்சாலும் சரி. ரேவதி. ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அழுதுட்டு ஜபமே பண்ணுங்க.
பிரேம பிரதா சச்சி தேவிதாசி மாதாஜி. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் மாதாஜி. இப்ப நம்ம வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த ஜாதகத்தை பார்க்கலாம், இவ்வளவு போட்டு அடிக்குதே நம்மள, அப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா மாதாஜி? அப்ப என்ன பண்ணலாம் மாதாஜி? ஜாதகம் எப்படின்னா, நான் அந்த ஒரு வகுப்பு எடுத்தோம் இல்லையா, எல்லாரும் வந்தாங்க பக்தர்கள்லாம். அதே கருத்து தான் நான் திரும்ப சொல்றேன். இப்போ ஜாதகம்ன்றது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஆஸ்ட்ராலஜர் தான் கூட வந்து 75% மேல பண்ண முடியாது, கணிக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு, ஓரளவு மேப் போட்டு கொடுப்பாங்க. அந்த மேப்ல ஒரு உதாரணமா மழை பெய்யும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அத ஃபோர்காஸ்ட் மாதிரி தான். தினமும் மொபைல் போன்ல வருது இல்ல, இன்னைக்கு பயங்கர மழை இருக்கு அப்படின்ட்டு. மழை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பத்மா சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க மழை இருந்தா? ஷெல்டர்ல இருப்போம் மாதாஜி. ஏதாவது வெளி வேலையெல்லாம் தவிர்த்துடுவோம், ஏதாவது ஷெல்டருக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துட்டுருவோம் மாதாஜி. ஒண்ணு அப்படி பண்ணுவீங்க, இல்லைன்னா இன்னும் போயே ஆகணும். கொடை கொடை எடுத்துட்டு போவோம் மாதாஜி. கொடை, ரெயின் கோட்டு, காரு வசதிக்கு ஏத்த மாதிரி இல்லையா? கார்ல போனோம்னா நனைய மாட்டோம். ரெயின் கோட்டு அதுவும் நனைய மாட்டோம். கொடை அப்படி நம்முடைய ஆனாலும் மழையினுடைய தாக்கம் இருக்கதான் செய்யும். சத சதன்னு இருக்கும், லொச்ச நொச்சன்னு இருக்கும். துணி எப்படியும் ரெயின் கோட்ல போனீங்கன்னா கூட எங்க ஊர் மழையெல்லாம் நன்றி தான் ஆவீங்க. துணியை கைட்டி தான் ஆகணும். படம் எல்லாம் கீழே அப்படியே பப்பா நஞ்சிடும். தலை மட்டும் நனையாம இருக்கும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு சில வழிகாட்டுதல்கள். இருட்டா இருக்குல்ல, கையில டார்ச் எடுத்துன்னு போற மாதிரி ஜோதிடம். ஆனா அதுவே எல்லாம் கிடையாது, அதையே நினைச்சுன்னு இருக்க வேண்டியது இல்லை. சரி, அதனால நம்ம வந்து இதை கடந்து போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும். அதுக்கு தான். இல்ல, அவங்க ஜோதிடர்கள் முக்கியமா பக்த ஜோதிடரா இருந்தா கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில பக்தி செயல்களை செய்ய சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் நம்மளை தாங்குற சக்தி கொடுக்கும், அவ்வளவுதான். தாங்கித்தான் ஆகணும். தாங்குற சக்திக்கு வந்து பக்தியை நாம பண்ற பக்தியே போதும்ன்றாங்க ஆச்சாரியர்கள்லாம். எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. 16 மாலைகள், தினமும் மங்களாரத்தி நம்ம செய்யறோம்ல, பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை, இதெல்லாம் வந்து புண்ணிய காரியங்கள்லாம் கிட்ட நிக்க முடியாதுங்க, அவ்வளவு புண்ணியத்தை தரும். ஆனாலும் ஜாதக்கார்கிட்ட போனீங்கன்னா இதை கும்பிடு, அதை கும்பிடு, இதை சுத்தி வை, அதை சுத்தி வை, தலைக்காணி கடியில மொச்சக்கொட்டை வை, இதெல்லாம் இருக்கு, பரிகாரமா இருக்கு. ஒரு ஏழை பொண்ணுக்கு வந்து துணிமணி கொடு, பஸ்ஸுக்கு சாப்பாடு கொடு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டு பாருங்க, இதெல்லாம் இதை சிறப்பா செஞ்சோம்னாலே போதும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா செய்ய தேவையே இல்லை. ஆனால் நம்ம மனசு கேட்கலல்ல, அதனால மாட்டுக்கு சாப்பாடு கொடு, யானைக்கு சாப்பாடு கொடு, ஏழைங்களுக்கு கம்பளி கொடு, இதெல்லாம் இருக்கு, பரிகாரமா இருக்கு. சுமங்கலிகளுக்கு புடவை கொடு, இதெல்லாம் கூட இருக்கு பரிகாரம். அதை கொடுத்து நம்ம கொஞ்சம் மனசை தேத்திக்கிறோம், அவ்வளவுதான். பிரேம பிரதா சச்சி தேவிதாசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மாதாஜி, உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்காங்க மாதாஜி? இதெல்லாம் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுவேன், யூடியூப்ல வரும். நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல் இருக்கு. ஆமா மாதாஜி, நான் கிட்ட வந்திருக்கேன். நீங்க ஏதாவது குரூப் வச்சிருக்கீங்களா மாதாஜி? குரூப் வச்சிருக்கேன் மாதாஜி. உங்க என் நம்பர் அதுல ஆட் பண்றீங்களா மாதாஜி? ஆட் பண்றேன் மாதாஜி. நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்க நம்பர் சொல்றீங்களா மாதாஜி? நம்பர் நான் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல அனுப்பிடுறேன். ஓகே ஓகே, இதுல அனுப்புறேன் பாருங்க. பாருங்க, வந்துருச்சான்னு பாருங்க. பாக்குறேன். சாட் பாக்ஸ்ல அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க. வந்துருச்சுங்க மாதாஜி. சரி, தேங்க்யூ அதுல மாதாஜி. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே நான் கொஞ்ச கிருஷ்ணா. நேரத்துல தான் வந்தேன் மாதாஜி. கிளாஸ் ஆனா நல்லா இருந்தது மாதாஜி. சரி அதான் எனக்கு சரி சரி. சரி, சனி ஞாயிறுல தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன். திங்கள்ல ஓகே இங்கிலீஷ் கிளாஸ், சனிக்கிழமை சாயங்காலத்துல இங்கிலீஷ் கிளாஸ். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே மகேஸ்வரி ஹரே மாதாஜி, ஹரே கிருஷ்ணங்க கேளுங்க மாதாஜி. கேளுங்க மாதாஜி, மாதாஜி. நீங்க சொன்ன குந்தி மகாராணி மகாராணிங்க, துருவர், பிருகு, பிரகலாத் மகாராஜ், அப்புறம் குலசேகர ஆழ்வார், கூடத்தாள், இவங்க எல்லாம் வந்து மாதாஜி தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களாகவும் முக்குணங்களுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு தானே மாதாஜி இருந்திருப்பாங்க.
அப்ப நாங்கெல்லாம் நாம ஜீவாத்மாக்கள் முக்குணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அவங்களோட பிரார்த்தனைகளை அவங்களோட மனநிலையோடு இருந்து நம்மளால பிரார்த்திக்க முடியாது. சும்மா அப்படியே ஒரு காஃபி பண்றோம். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க மாதாஜி. அது அது கேக்குறேன். இல்ல மாதாஜி, ஹரே இது ஒரு கிருஷ்ணா. நல்ல கேள்வி. ஹரே என்னையே ஒரு கிருஷ்ணா. நிமிஷம் அடா எப்படி பதில் சொல்ல போறோன்ற மாதிரி இருக்கிற கேள்வி. உண்மைதான் ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. சரிங்க. உண்மைதான். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி கேக்குறீங்க. நல்ல ஞானமுள்ள ஒரு பெண்மணி நீங்க. ஹரே இந்த கேள்வியை உங்களோட நீங்க ஆசீர்வாதம். கேட்கும்போது உள்ள டுக்கு டுக்குன்னுது எனக்கு. நான் எப்படி பதில் சொல்ல போறேன்ட்டு. ஏன்னா ஹரே கிருஷ்ணா. இவங்கெல்லாம் இப்ப பிரலாத் மகாராஜ், துருவ மகாராஜ், பிருத்து ம், மகாராஜ், அம்பரீஷ் ம், மகாராஜ், ம். கூரத்தாழ்வார், எவ்வளவு இது இவங்கெல்லாம் சாதாரண பக்தர்கள். எவ்வளவு பெரிய லெவல்ல கூரத்தாழ்வார் குரு யார்? ராமானுஜாச்சாரியார். இப்படிலாம் இருக்கும்போது, சூழ்நிலைகள் இருக்கும்போது, நாமெல்லாம் பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் சாதாரணமான நிலையில இருக்கிறோம். நாம எப்படி மாதாஜி அவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறது அப்படின்றதுதான் ஆமா. கேள்வி இல்லையா? எஸ் மாதாஜி. அதானே? இதான் கேள்வி. ஆமாங்க. ம். சாஸ்திரத்துல சொல்றாங்க, குரு சாது சாஸ்திர பிரபுபாதர் சொல்றாரு. நமக்கு ஆச்சாரியன் பிரபுபாதர் தான். பிரபுபாதர் சொல்றாரு, நீ சொல்லப்பட்ட விஷயங்களை ஒண்ணுமே கேள்வி எல்லாம் கேட்காம அடக்கத்தோட அப்படியே செய். நீ யாராந்தினாலும் நீ உயர்ந்த நிலைக்கு போகலான்னு சொல்றாங்க. நாம சாதாரண ஜீவன்கள் தான், சரியா? ஆனால் ஆமா. நாம இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் செய்யறத செஞ்சும் போது, இப்போ ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மருந்து டாக்டர் சொல்றாரு, இந்த மருந்து சாப்பிடுங்கன்ட்டு. உங்களை உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்க உடம்பெல்லாம் செக் பண்ணி இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம அப்படியே சாப்பிட்றோம். மருந்து பத்தி நமக்கு மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் டாக்டர் சொல்லிட்டாரு அதனால சாப்பிட்றோம். அது ஒரு நல்ல டாக்டர் நல்ல மருந்து இருந்தா நீங்க தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வேலை செய்யும். மருந்துக்கு பவர் உண்டு, எனக்கு பவர் இல்லை. எனக்கு பவர் இருக்கா? இல்லை. ஆனா மருந்துக்கு சக்தி உண்டு. அதனால அதை நான் செய்யறேன், அதை சாப்பிட்றேன், மருந்தை சாப்பிட்றேன். பக்தி தோண்டு தான் மருந்து. அந்த பக்தி தோண்ட நம்பிக்கையோட நான் செய்யும் போது, நான் சாதாரண முக்குணங்களால பாதிக்கப்பட்ட ஜீவனாய் இருந்தாலும் என்னையும் காப்பாத்துவார் கிருஷ்ணர். என்னையும் குரு பரம்பரை காப்பாத்துது. அவ்வளவுதான். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், என்னால பறக்க முடியுமா? இப்ப மகேஸ்வரி நீங்க இருக்கிறீங்க கோயம்புத்தூர், நீங்க பறந்து வர முடியுமா மாயாப்பூருக்கு? முடியாதுங்க மாதாஜி. ஆனா டிக்கெட் எடுத்து இப்போ ஏரோப்ளேன்ல உட்காந்தீங்கன்னா ஏரோப்ளேன் எடுத்து இறங்க போகுது இல்லையா? எஸ் மாதாஜி. அது மேல அது அது ஒரு சிஸ்டம் இல்லையா? அது ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. நீங்க டிக்கெட் வாங்கி ஏறி உட்காந்துருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் செய்யறேன், பக்தி தொண்டு செய்யறேன்ட்டு. பக்தி தொண்டே ஒரு விமானம் மாதிரி. அது உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால்தான் நாமம் நாமம் சொல்லுங்க, நாமம் சொல்லுங்கன்னா நாமம் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் வேலை செய்யும். மருந்து மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வேலை செய்யற மாதிரி பக்தி தொண்டு வேலை செய்யும். அப்பனா பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்களே. இது சாதாரண ஜீவாத்மாக்கள்லாம் உதவாது அப்படின்னா பிரச்சாரமே கிடையாது. பிரபுபாதர் ஏன் அங்கிருந்து கப்பல் கடந்து போய் கஷ்டப்பட்டு போதைக்கு அடிமையானவங்களெல்லாம் மாத்திட்டாரே, மாத்தினாரே. எவ்வளவு மோசமா இருந்தாங்க, அவங்களெல்லாம் பெரிய மகான்களா மாத்தினாரு. அதனால இந்த என் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த திட்டம் கொடுத்துருக்குறாங்களே, அந்த திட்டம் சக்தி வாய்ந்த திட்டம். மருந்து இருக்குது பாருங்க, அது மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து, வேலை செய்யும். எனக்கு தகுதி இல்லை, உண்மைதான். அது என்னால முடியாது, உண்மைதான். நான் போய் ஏறி கார்ல உட்காந்துங்கன்னா கார் கூட்டின்னு போகுது, அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்பிக்கையோட சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யுங்க. உங்களை மலை தூக்கி நிக்க சொல்ல, தலை மேல நெருப்பு சட்டி வச்சுன்னு ஓட சொல்ல, அந்த மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா நம்மளதுல? இல்லையே. நான் நிறைய பேர் இந்த மாதிரி தவம்லாம் பண்ணும்போது நான் வேண்டான்னு சொல்லுவேன். 4 மாசம் சாப்பிடாம இருப்பாங்க, சத்துர்மாசியம் அப்படின்னு. நான் சொல்லுவேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ அந்த சத்துர்மாச விரதத்துல கிருஷ்ணரே நினைக்கிறியான்றதுதான் முக்கியம். அது நீ சாப்பிட்டு கூட நினைக்கலாம். நல்லா சாப்பிடு, நினை, உண்மையான மனசோட பகவானை நினை. விரதம் எப்ப சொன்னாங்களோ அப்ப செய்யலாம். நாமளா புதுசா விரதம் வச்சுக்கிறது, இதை பண்றதுல அதை பண்றதுல அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கிருஷ்ணரை உண்மையாக நேசிக்கிறேனா, எனக்கு அவரை சென்று அடைதல் தான் குறிக்கோளா. அதனால கொடுக்கப்பட்ட திட்டங்களை நீங்க செய்யுங்க மாதாஜி, ஒர்க் அவுட் ஆகும்.
சரிங்க மாதாஜி. இப்ப ஹரே பச்சைமா கிருஷ்ணா. மலை போல் மேனின் தொண்டராடி பொடி வாழ்வார் பாடினாரு. நான் பாடின ம். கிருஷ்ணர் திரும்பிக்குவாரா? ம். திரும்ப ஆனா மாட்டாரு. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை. கொடுப்பாரு. சரிங்க. கொடுப்பாருன்றதுதான் உண்மை. ம், ம், இன்னொரு ம். விஷயம், நம்ம குரு பரம்பரையில சரி. பாத்தீங்கன்னா பாடல்கள்லாம் இருக்கு. துளசி மகாராணி பிரார்த்தனை எல்லா பாடலும் பாருங்க, ம். ஆழ்ந்த கருத்துக்கள். துளசி மகாராணி கிட்ட பாடுறோம் பாருங்க அந்த பாட்டு. சேவாதிகாரே தியே கொரோனி ஜதாசி. இந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீ எனக்கு வந்து நான் இந்திரன் ஆகணும், நான் சந்திரன் ஆகணும், எதுவுமே கிடையாது. கோலோக பிருந்தாவனத்துல துளசி மகாராணியே, நீ வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவள், அங்க வந்து எனக்கு உன்னுடைய சேவகியா ஆக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தமே. அதை எழுதி வச்சவரு நான் மட்டும் போறேன் எனக்கு மட்டும் அப்படின்னு எழுதி வைக்கல. இதை யார் பாடினாலும் அவங்களுக்கு அது கிடைக்கும், அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை யார் நம்பிக்கையோட பாடினாலும் அவங்களுக்கு அது கிடைக்கும். சம்சாரதாவா பாடுறோமா காலையில? எல்லாரும் பாடுறீங்களா 4:30 மணிக்கு? அது மாதாஜி. யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மறுபிறவி கிடையாது. 4:30 மணிக்கு சம்சாரதாவா பாடுறவங்களுக்கு, நம்பிக்கையோட பாடுறவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. ஏன்னா குரு பரம்பரை காப்பாத்துது, குருக்கு மட்டும் கிடையாது. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. வந்தே குரு அப்படின்றோம், குருன்னு மட்டும், என் குரு மட்டும் கிடையாது, குரு பரம்பரைக்கே பாடுறோம். அப்ப குரு பரம்பரையே குடுமியை பிடிச்சி இழுத்துன்னு போயிடும். நம்ம எல்லாம் அந்த கொண்டையை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவாங்க. அது அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. மேபி 1 or 2 3 ஜென்மம் எடுக்கிறோமோ என்னவோ, ஆனா கண்டிப்பா போய் சேர்ந்துருவோம். இல்லை, தீவிரமான பக்தர்கள்னா இந்த பிறவிலேயே போய் சேரலாம், பகவானை அடையலாம். கிருஷ்ண பிரேமையை அடையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நான் அதுல 1 கூட குறைக்க மாட்டேன். 100% வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இனி ஒரு கொஸ்டின் மத்தவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மத்தவங்க கேக்குறாங்கன்னா பாருங்க மாதாஜி, இல்லைன்னா எனக்கு வாய்ப்பு இல்ல கொடுங்க. நீங்க கேளுங்க. சரிங்க மாதாஜி. மாதாஜி இப்போ வந்து பிரார்த்தனைகளுக்கு வந்து சொல்லும் பொழுது சக ஜீவராசிகளுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஓகே மாதாஜி, அதுக்கு பிரார்த்தனைக்கு இது இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து குரு இருக்காரு, ஆன்மீக குரு. அவரு வந்து பகவானோட பிரதிநிதியா இருக்காரு. அவரோட ஹெல்த் இஷ்யூக்காக நான் பிரார்த்தனை பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா மாதாஜி? இல்ல, அது நம்ம அது ஒரு பக்தி ம், சேவை. அது ஒரு பக்தி சேவை. இத்தனை பக்தர்கள் கேட்கறாங்க, அதனால பகவான் வந்து அவரை ம், நல்லா வச்சுக்கலாம். ஒண்ணு, இதே பக்தர்கள் தான் அவரை அப்படி ஆக்கண்டே. ம், ம், ம். எஸ் குருனுடைய மாதாஜி. ஆரோக்கியத்துக்கு குறைவுக்கு காரணம் குரு கிடையாது, அவருடைய கர்ம வினை கிடையாது. ம், ஆனா அதெல்லாம் அவர் தாண்டி வந்துட்டாரு. அப்ப அவர் அப்படி ம், இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிஷ்யர்கள் தான். அப்ப அந்த சிஷ்யர்கள் போய் வேண்டணும், நாங்க இனிமேல் இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டோம், அவரு எங்களை நல்லா ம். வச்சுக்கோங்க அவரை, ஏன்னா எங்களை அவர் தான் வழி நடத்தணும் அப்படின்னு கேட்கறதும் நல்லதுதான். ஏன்னா அப்பதான் அந்த சிஷ்யர்கள் அப்படி அதுக்காக பக்தி பண்ணி பண்ணியாவது திருந்தணும்ன்றது. ஏன்னா சரி. ஒரு குருவுக்கு உடம்பு சரியில்லாத காரணமே சிஷ்யர்கள் தான். அது ம், உணர்ந்தாங்கன்னா சிஷ்யர்கள் பிரார்த்தனை செய்யும்போது உணரணும், சரிங்க இவர் இப்படி இருக்கிறாருன்னா அது காரணம் நான் தான் அப்படின்னு. நான் ஏதோ குறை விட்டுருக்கிறேன் என் பக்தியில, ஒழுங்கா நான் பண்றேன் அப்படின்றது நல்லது. சரிங்க. சரி சரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஆனா குரு வந்து ஒரு தூய பக்தர் ஒரு விதத்துல அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் அதுதான் எப்போதும் மாதாஜி. அவருடைய அம், பாதுகாப்புல இருக்கக்கூடிய அவர். ம். ஆனாலும் ஆனாலும் பக்தர்களுக்கு சேவை அது. எஸ், சரி மாதாஜி. அவர் அந்த அதான் சேவையில 2 ரியலைசேஷன் வருது. ஒண்ணு, நான் இனி தப்பு பண்ணாம இருக்கணும், அது வந்து என் இருக்கணும். குருவை தாக்குது, அதனால நான் தப்பு ம், பண்ணாம இருக்கணும். 2வது, ம். நானே வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுகிறேன் அதற்காக. ஆ, சரிங்க. அப்ப நான் நினைச்ச கூடாது, உடனே எனக்கு தெரிந்த ஒரு மாதாஜி வந்து, உடனே போய் உடனே தட்டு வை, இத காசை வை, இத வை. அதுல வந்து நான் அவருக்கு உயிர் கொடுக்கறதா இல்லை, நான் கர்வம் வச்சுக்க முடியாது. அப்படி கிடையாது. எஸ் இந்த மாதாஜி. இந்த விஷயத்துல 2 முக்கியமான கருத்துக்களை பக்தர்கள் நினைவு கொள்ள வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையினால கிருஷ்ணர் அவருக்கு உயிர் கொடுக்கறது இல்ல. ம், இந்த நேரத்துல என்ன நான் வந்து எங்கேஜ் பண்ணிக்கிறேன் பக்தியில என்னை ஈடுபடுத்திக்கிறேன், ஒரு காரணம். 2வது ஆ, காரணம், மீண்டும் நான் எந்த தவறுகளையும் செய்யாமல் இருப்பேனாக, அதனால என்னுடைய குரு பாதிக்கப்படாமல் இருப்பாராக, அதுக்குதான். ஆ, எஸ் மாதாஜி. அதனாலதான் கேட்டேன். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க குரு வந்து சாதாரண மனிதர்களோடயோ அவரோட உடம்பு வந்து சாதாரண உடம்பாகவோ நம்ம கருதக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது
இன்னைக்கு ஒரு சின்னமா நான் ப்ரே பண்ணேன்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு அபத்தமான அது விஷயமா அபராதம். இருக்குது. நான் ப்ரே பண்ணி அவரை அபராதம். காப்பாத்துறது இல்ல கிருஷ்ணர். என்ன அதுதான் வந்து நான் மாதாஜி. இதுல ஈடுபடுத்திக் கொள்கிறேன். சரிங்க மாதாஜி. அது உங்களால ஒரு மூத்த பக்தர் மூலியமா தெரியும் போது பக்தர்களோட அந்த எண்ண ஓட்டம் மாறி பிரார்த்தனைகளோட நோக்கம் மாறுமல்ல மாதாஜி. அதுக்குதான் நான் கேட்டேன். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா என்ன அந்த அர்த்தம்? நீ பிரார்த்தனை பண்ணி அதுதான். கிருஷ்ணரை வரம் கொடுக்குறாரா? அப்படி இல்ல. இந்த நேரத்துல 2 புரிதல்கள். ஒண்ணு, என்னாலதான் குரு அப்படி ஆயிருக்கிறார், நான் என்னை மாற்றிக்கொள்வேன். இந்த நேரத்துல நான் பிரார்த்தனை செய்து என் கான்சியஸை, என்னுடைய உணர்வை நான் தூய்மையாக வைத்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே போல் மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு இருக்கா? அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திப்போம். முக்கியமா பாடத்தை நான் எழுதணும். பக்தர்களை சனிக்கிழமை பாகவத வகுப்பில் சந்திக்கலாம். வாஞ்ச கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துபியேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிக்கணும். இல்ல ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. தவறெல்லாம் எதுவும் இல்ல மாதாஜி, நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஏதாவது நன்றி தவறுகள் மாதாஜி. இருக்கலாம். ஏன்னா மனிதன் அப்படின்னும் போது தவறுகள் உண்டு. அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்.